Hello students, welcome to Zifto. Now we are going to discuss with the concept what do all acids and all bases have in common. ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் தேர் இன் பேஜ் நம்பர் 22 ஆக்டிவிட்டி 2.8. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு பீக்கர் எடுத்துக்க போகிறோம். ஒரு பீக்கரில் வந்து என்னத்தை நம்ம வைக்க போகிறோம்? யூ ஆர் கோயிங் டு கீப் அ ரப்பர் கார்க். அந்த ரப்பர் கார்க்கில் என்ன பண்ணணும்னா 2 ஐரன் நெயில், ஓகேவா, இரும்பு ஆணியை வந்து என்ன பண்ணிடுறாங்க, குத்தி வச்சிடுறாங்க. அந்த இரும்பு ஆணியை ஒரு சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பல்பு, ஒரு ஸ்விட்சு, ஒரு பேட்டரி வச்சு கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ நவ் யூ ஆர் கோயிங் டு pour one solution. Okay, you are going to pour, what you are going to add? ஸோ நீங்கள் வந்து குளுக்கோஸ் சொல்யூஷன் ஊற்றி பார்ப்பீங்க, அப்புறம் ஆல்கஹால் சொல்யூஷன் ஊற்றி பார்க்கணும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சொல்யூஷன்லாம் ஊற்றி பார்த்துட்டு ஸோ எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதான்னு பார்ப்பீங்க. ஸோ எங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து பல்ப் வந்து க்ளோ ஆகும். ஸோ அதை வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும் இதில் எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. how will you be saying? so you have to check for the glow of bulb. பல்ப் எரிஞ்சதுன்னா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ let us understand the important results which you have to know from this activity. Okay, so this is the activity which we have discussed. Okay va, so glucose solution எடுத்துக்கணும், alcohol solution, hydrochloric acid solution, sulfuric acid solution. so இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க போறோம். அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா so you have to look for the result. so bulb எப்பலாம் வந்து எரியும்னா in case of acid. so when you add hydrochloric acid or sulfuric acid, bulb will be glowing. ஏன் glow ஆகுது? ஓகே வா, குளுக்கோஸ்லயும் alcohol solutionலயும் வந்து பாத்தீங்கன்னா பல்ப் வந்து glow ஆகல, ஏன்னா அதுல எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகல. ஏன் கண்டக்ட் ஆகலைன்னா அங்கே எந்தவித அயான்ஸும் ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகேவா? ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃப்ரீ அயான்ஸ். we have studied in electricity that flow of electrons only constitute the electric current. அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆனால் தான் எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எங்கெல்லாம் வந்து சார்ஜ் அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதோ அங்கே தான் வந்து கரண்ட் வந்து என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ பர்டிகுலர் சொல்யூஷன் வில் பி கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. த கரண்ட் இஸ் கேரிட் த்ரூ தி சார்ஜ் அயான் இன் ஆசிட். ஸோ ஆசிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வில் பி சார்ஜ் அயான். ஓகே, ஸோ லெட் அஸ் suppose, so what will be having? so let us suppose we are going to take hydrochloric acid. இப்போ hydrochloric acid னா HCl. so அதில் 2 ions இருக்கு, H plus and Cl minus. similarly H2SO4 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், sulfuric acid. so இதில் 2 hydrogen ions இருக்கு and 1 SO4 2 minus, that is sulfate ion. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எனிதிங் நைட்ரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் 2 அயான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சார்ஜ்டு அயான்ஸ் இருக்கிறதுனால ஸோ when they move what happen? so there will be flow of current, right? so this is what they are trying to explain. so all acid they are having H plus as common. you can see this is the important characteristics of all acids. so all acids have H plus as common. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா H plus ப்ரொடியூஸ் பண்ணும். in the presence of water they will be dissociating to produce this H plus ion. so dissociation na ionization ஆகும். ஓகேவா? so dissociate means dissociate அப்படின்னா they ionize. okay, that means they are going to produce the H plus ion and they will be producing the alternative anion. ஸோ இது பாசிட்டிவ் அயானை வந்து என்னன்னு சொல்லுவீங்க, கேட்டயான்னு சொல்லுவீங்க, நெகட்டிவ் அயானை ஆனயான்னு சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், இந்த கேட்டயானில் ஒரு டீ போடுறோம் பார்த்தீங்களா, அதிலே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இந்த ப்ளஸ் வந்து பாசிட்டிவ் அயனை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அப்போ இன்னொன்று வந்து நெகட்டிவ் அயன். ஸோ ஆல் தி ஆசிட் தி ப்ரொடியூஸ் தி காமன் ஆனயான், சாரி கேட்டயான், தட் இஸ் H plus அயான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த அயான்லாம் இருக்கிறதுனால தான் ஆசிட் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுது. ஸோ திஸ் H plus only is responsible for the acidic property. ஸோ ஆசிடுக்கு இந்த கேரக்டர்ஸ் எப்படி வந்ததுன்னா, ஆசிடுக்கு எப்படி ஆசிடிக் கேரக்டர் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா சொல்ல தெரியும் உங்களுக்கு. ஸோ வாட் யூ ஷுட் சே, the presence of H plus ion give the acidic property to the particular substance. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்கள் பேஸை வச்சு இந்த சேம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும், இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து NaOH, ஓகே, தட் இஸ் யுவர் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணாலும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அயான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ Na plus and OH minus கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ பிகாஸ் ஆஃப் தி பிரசன்ஸ் ஆஃப் அயான் the base will also produces what, it can also conduct the electricity, right? that's the important point which you have to know. so let you take any base. okay, so you can take potassium hydroxide also. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா you will be getting ions. okay, they ionize or dissociate to produce the ions. okay, so அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே என்ன காமனாக இருக்குது, OH minus. ஸோ all bases have same anion or cation. it is negative charge. அப்போ anion. all bases dissociate to produce OH minus ion. okay, that is a common character in
base. What is the common character in acid? H plus ion. So if they ask you what do all acids have in common? H plus ion. What do all base have in common? OH minus ion. Got it? So இதனால தான் வந்து electricity வந்து conduct ஆச்சு. ஆனா குளுக்கோஸ்லயும் alcoholலயும் there will be no free ion. அதால dissociate ionize ஆக முடியாது in the presence of water. So they will not be conducting the electricity, right? Next, so what happened to an acid or base in a water solution? So waterல ஒரு ஆசிடியோ இல்லை பேஸியோ போட்டிங்கன்னா என்ன நடக்குங்கிறத இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆக்டிவிட்டி நம்ம எதுக்கு பண்ண போகிறோம்னா HCl கேஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். HCl இஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். யூ நோ வெரி வெல் இட் இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ அது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யூ ஹேவ் டு டேக் அ டெஸ்ட் டியூப். அந்த டெஸ்ட் டியூபை வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஹோல்ட் இட் வித் எ பேர் ஆஃப் டாங்ஸ். அப்படின்னா ஒரு இடுக்கி மாதிரி இருக்கும் லேபில், அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அதில் என்ன ஆட் பண்ணுறாங்க? சோடியம் குளோரைட் கிறிஸ்டல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃபாலோட் பை தே ஆர் ஆடிங் ட்ராப் பை ட்ராப் கான்சன்ட்ரேட்டட் H2SO4. யூசிங் த ட்ராப் பை ட்ராப்பாக என்ன ஆட் பண்ணுறாங்க? கான்சன்ட்ரேட்டட் H2SO4 ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஆட் பண்ண உடனே ஒரு கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த கேஸை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெலிவரி டியூப் வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா வெளியே வர வைக்கிறாங்க. யூ கேன் சி கேஸ் ப்ரொடியூஸ் ஆகிறத ஒரு டெலிவரி டியூப் வழியாக வெளியே வர வைக்கிறாங்க. ஸோ அந்த கேஸ் கிட்ட வந்து என்னத்தை கொண்டு வராங்கன்னா மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பரை கொண்டு வராங்க. அதாவது ஸோ லிட்மஸ் பேப்பர் இஸ் கண்டெய்னிங் சம் வாட்டர் மாலிகூல்ஸ். ஓகேவா? ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பரை கொண்டு வர உடனே ஸோ இந்த கேஸ் மேலே பட்ட உடனே என்ன ஆயிடுது? ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் அசிடிக். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்? ரிமெம்பர் திஸ் கைஸ். ஸோ இந்த கேஸை வந்து நம்ம டெலிவரி டியூப் வழியாக வெளியே வர வச்சுட்டோம். அதுக்கப்புறம் அந்த கேஸ் கிட்ட வந்து ஒரு மாய்ஸ்ட் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ மாய்ஸ்ட் ப்ளூ கலர் லிட்மஸ் பேப்பரை காமிச்ச உடனே அது என்னவா மாறுது? ரெட் கலரில் மாறுது. ஓகேவா? ப்ளூ கலரில் இருந்தது ரெட் கலராக மாறுது. ஏன்னா இங்கே வந்து இந்த வர கேஸ் வந்து அசிடிக் கேஸ் தானே. ஸோ அதனால இதையே நீங்கள் இந்த மாய்ஸ்ட் ப்ளூ லிட்மஸ் பேப்பருக்கு பதிலாக ட்ரை லிட்மஸ் பேப்பர் வச்சிங்கன்னா எந்த ரியாக்ஷனுமே நடக்கல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ ஆசிட் can only show its acidic character in the presence of water, right? So H plus ion will be produced only when there is water. Okay, that is the important conclusion of this activity. So you are going to pass the gas which is produced in this test tube, and then okay, so where you are going to pass? So through the delivery tube you are going to pass it over a moist blue litmus paper. So அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உடனே ரெட்டாக மாறுது. It indicates that the hydrochloric acid, okay, gas that is produced is acidic in nature. So இல்லைனா சப்போஸ் ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? So they will be passing this through a GAR tube. Okay, இந்த GAR tube எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா சப்போஸ் இப்போ அட்மாஸ்பியர்லேயே வந்து ரொம்ப நம்மளுக்கு ஸோ நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ரொம்ப ஹியூமிடாக இருக்குது, அதாவது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது, ஹியூமிடாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த டெலிவரி டியூப்லேருந்து வரக்கூடிய கேஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த கார் டியூப் வழியாக பாஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் கிட்ட காமிக்கலாம். ஏன்னா என்ன பண்ணுவாங்க? ஸோ சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த டெலிவரி டியூப் வழியாக இஃப் யூர் பாசிங் திஸ் டு அ மாய்ஸ்ட் லிட்மஸ் பேப்பர் ஆல்ரெடி வந்து ஏரில் வந்து மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால ஸோ த ஆசிட் வில் goes and react with the moisture content in the atmosphere. So adanaala it can show its acidic character. So if the climate is humid, you have to allow the gas to pass through the GAR tube containing calcium chloride. So that will dry the gas and will give you the correct result. So that is the importance of the GAR tube which is having calcium chloride. So it makes the gas dry in the humid climate. Okay, so the thing which you have to know is so acid can show its acidic character in the presence of water only, right? So H plus from the HCl are produced in the presence of water. The separation cannot occurs in the absence of water. So HCl plus H2O, what it will be producing? So it will be producing H plus ion and Cl minus ion. So in the H plus ion வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்க முடியாது, அது இந்த வாட்டர் மாலிகுல் சேர்ந்து H3O plus இருக்கும். So HCl plus H2O produces H3O plus and HCl minus. Okay va? Sorry, Cl minus ion. Okay, so HCl plus H2O gives H3O plus and Cl minus ion. So this H plus ion cannot exist alone, but they exist combining with the water molecules as hydronium ions. Okay, that's what I have given here. H plus H2O gives H3O plus, that is your hydronium ion. Then so base வந்து பாத்தீங்கன்னா if it is dissolved in the water it will be producing OH minus ion. This one we have already discussed. So base வந்து பாத்தீங்கன்னா it will be producing the OH minus ion. Okay, so எந்தெந்த base தான் water ல dissolve ஆகுதோ அதை மட்டும் ஸ்பெஷலா
alkaline சொல்லுவோம். Okay, so what is this alkaline? It is just a special name given to the bases so which can dissolve in the water. So that is the important thing which you have to remember. Okay, so this is an important conclusion. All bases do not dissolve in water. Okay, எல்லா பேஸும் வாட்டர்ல டிசால்வ் ஆகிறது கிடையாது. ஆனா so வாட்டர்ல எந்தெந்த பேஸ்லாம் டிசால்வ் ஆகுதோ அதெல்லாம் ஸ்பெஷலா அல்கலை அப்படின்னு சொல்லுவோம். அல்கலை is the base which dissolve in water. So பேஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா they will be soapy to touch. ஓகேவா, so it will be soapy to touch. so bitter-ஆ இருக்கும், கசக்கும், அதே மாதிரி corrosive. so கையில எல்லாம் பட்டா அரிக்க ஆரம்பிச்சிடும். so அதனால நம்ம அதை எப்பயுமே டேஸ்ட் பண்ண கூடாது. so டச் பண்ணி விளையாண்டு இருக்க கூடாது. when you go to the lab, so don't play with this chemical because it causes very dangerous skin problems. okay, so அப்போ வந்து it is highly corrosive. so அதனால you should never touch or play with the acids or bases. okay, so it's very important. so next neutralization reaction அப்படினா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சால்ட்டும் வாட்டர் கிடைக்கும். ஓகேவா, let us understand this. இப்போ ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கிறீங்க HX. so you know very well all acids has H+ ion and all base has OH- ion. so இதுதான் என்ன வேணா இருக்கலாம். இதை நம்ம ஜெனரலா X ன்னு போட்டுப்போம், இந்த கேட்டையான M ன்னு போட்டுப்போம். ஓகேவா, so இந்த M உம் X உம் சேர்ந்து நம்மளுக்கு சால்ட்டா வந்துரும். இந்த H+ உம் OH- சேர்ந்து வாட்டரா வந்துருது. so இதுதான் நியூட்ரலைசேஷன். so இப்படி தான் ஒரு ஆசிடும் பேஸும் சேரும் பொழுது நியூட்ரலைசேஷன் நடக்குது. ஓகேவா, so when acidity, so during acidity நம்ம என்ன ஆட் பண்ணணும். so நம்மளுக்கு வயிறு எரியுது, so because of acidity அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு பேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உடனே வந்து acidity வந்து cure ஆயிடும். so this is the principle behind the neutralization reaction. so when an acid combines with base, will be getting salt and water. okay, so you can take one example also for that. okay, let me give one example for you. so now I am going to take HCl plus NaOH. okay, so என்ன கிடைக்கும், so இந்த NaCl will be formed. okay, so இந்த Na வும் Cl ஒன்று சேர்ந்து NaCl ஆயிடும். இந்த H+ உம் OH- சேர்ந்து H2O ஆ மாறிடும். so this is the reaction. okay, this is our salt and this is our water. got it friends? so then அதுக்கப்புறம் நீங்க வந்து டைலூட் பண்ணுவீங்கல்ல ஆசிடெல்லாம், ஸோ தண்ணியில் டிசால்வ் பண்ணுவீங்கல்ல ஆசிடை, அப்போ வந்து நிறையா ஹீட் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதனால் எப்படி வந்து நீங்கள் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத உங்களை புக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகே, த ப்ராசஸ் ஆஃப் டிசால்விங் ஆசிட் இன் வாட்டர் இஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். ஸோ கேர் மஸ்ட் பி டேக்கன் while mixing the concentrated acid with வாட்டர். ஓகே, ஸோ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து வாட்டர் எடுத்து என்ன பண்ணிடக்கூடாது, ஆசிட் இருக்கிற பாட்டிலில் ஊற்றிடக்கூடாது. ஓகேவா, யூ ஹாவ் டு ஸ்லோலி ஆட் தி ஆசிட் ஓகே to the beaker containing water. okay, with a constant stirring. so ஸ்லோவா கலக்கிக்கிட்டே என்ன பண்ணணும், மெதுவா ஆசிடை வந்து வாட்டர் கூட வந்து என்ன பண்ணணும், டிசால்வ் பண்ணணும். வாட்டர் தூக்கி ஆசிட்ல ஊற்றிட்டீங்கன்னா என்ன நடக்கும், நிறைய ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி ஸோ உடனே அப்படியே எல்லாம் தெரிச்சு என்ன ஆகிடும், அந்த கிளாஸ் எல்லாம் உடஞ்சி இட் ரிசல்ட்ஸ் இன் எ dangerous accident. okay, so you should never do this in your lab. so this is the important precaution so which you have to follow lifelong. so you should never add water to the acid. okay, so you should slowly add the acid to the beaker containing water. okay, with constant stirring. பொறுமையா வந்து கலக்கிக்கிட்டே என்ன பண்ணணும், ஆசிட drop by drop வாட்டர் கூட ஆட் பண்ணணும். so you should always remember this precaution. they will ask you in the question why water should not be added to the acid. you should explain them. okay, because the heat produced is very enormous, it causes accident. okay, so என்ன ஆகும், எல்லாமே அப்படியே வெளியே ஸ்பிளாஷ் ஆயிடும். okay, so you should never do this in your lab. then at last you should know what is dilution. so dilution அப்படின்னா என்னன்னு தெரியும். so ஆசிடையோ இல்லை பேஸையோ வாட்டர் கூட என்ன பண்ணுவீங்க, மிக்ஸ் பண்ணும்பொழுது நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் டைலூஷன் சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிட்ட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் இருக்குது. ஸோ இதில் நம்ம கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ அயான்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் மோர் அயான்ஸ் இல்லையா. பட் இப்போ நீங்கள் அதே வந்து தண்ணியில் டிசால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அதே இடத்துல நீங்கள் வந்து இப்போ அயான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். H+ அயான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி லெஸ். ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டைலூட்டட் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பர் யூனிட் வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா தி அயான்ஸ் வில் பி லெஸ். ஓகே, முன்னாடி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும் பொழுது இருந்ததை விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர் யூனிட் வால்யூம் செக் பண்ணும் பொழுது தி நம்பர் ஆஃப் அயான்ஸ் வில் பி லெஸ். ஓகே, அண்ட் தி கான்சன்ட்ரேஷன் வில் பி டிக்ரீசஸ். ஓகே, அதுதான் சொல்ல வராங்க. The mixing of acid or base with water results in decrease in the concentration of ion per unit volume. So this process is called as dilution.
acid or base is said to be diluted. I hope you understood this concept very clearly. If you still have doubt, you can ask me in the comment section. And we also have Telegram channel where you can get this handwritten notes. Got it, guys? So do come and discuss your doubts in the WhatsApp group. The link of Telegram channel and the WhatsApp group is down in the description box. If you are looking for any special coaching classes or online tuition, you can contact us through the WhatsApp groups and also through the email ID which we have given in the description box. So do spread the message about our channel, like, share and subscribe. So we'll meet you in the next class. So we are about to complete this chapter. Okay, we have only 3 more pages left. Okay, so soon we will complete it. Okay, bye bye guys.